60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களில் பாதிப்பேர் அனுபவிக்கும் இரவு நேர கால் தசைப்பிடிப்பை நன்றாக தெரியாமல் வெறுமனே தவிர்த்து விடக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் காலை நொண்டி நடக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். சில நாட்களுக்கு முன் எனது சிகிச்சை அறை கதவை திறந்து உள்ளே வந்த 72 வயது திரு பெரேரா அவர்களின் கதையை முதலில் சொல்ல வேண்டும். இவர் பகுதியில் பிரபலமான மலை ஏறுதல் செய்பவர். வாரத்திற்கு 3 முறை தவறாமல் உள்ளூர் மலையை ஏறும் அளவுக்கு உடல் திறன் கொண்டவர். ஆனால் சிகிச்சை அறைக்கு உள்ளே வரும் தோற்றம் பல இரவுகள் தூங்காமல் இருந்தவர் போல் கண் கீழ் கருவலையுடன் நடைபோடும் விதமும் சக்தியற்று இருந்தது. நான் எங்கு அசுக்கரியம் என்று கேட்டபோது ஒரு மூச்சு வாங்கியபடி இப்படி சொன்னார். டாக்டர் இந்திகா பெர்னாண்டோ, எனக்கு இப்போது இரவு வருவது பயமாக உள்ளது. ஆனால் தெரிய வந்தது திரு பெரேரா அவர்கள் கடந்த 2 மாதங்களாக கிட்டத்தட்ட தினமும் இரவில் காலில் பிடிப்பு ஏற்பட்டு தூக்கம் கலைந்து கொண்டிருந்தார். அன்புள்ளவர்களே, இந்த கதை திரு பெரேரா அவர்களுக்கு மட்டுமானதா? அறவே இல்லை. இப்போது இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் பலர் தலையசைக்கும்படி இருப்பீர்கள். உண்மையில் புள்ளி விவரப்படி இலங்கையில் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களில் பாதிக்கு அருகில் உள்ளவர்கள் இரவில் வரும் கால் பிடிப்பு, அதாவது இரவு நேர கால் தசை பிடிப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவரில் ஒருவர் இந்த வலியை அனுபவிக்கிறார் என்பது கதை. ஆனால் உண்மையான தீவிர பிரச்சனை வேறு உள்ளது. பெரும்பாலான முதியவர்கள் திரு பெரேரா அவர்கள் போல இதை வயது, ஆனால் இயல்பாக வரும் நோய் அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு என்று நினைத்து புறக்கணிக்கிறார்கள். ஆனால் மருத்துவரான நான் பார்க்கும்போது அவர்களில் 20% அளவு உடனடி சிகிச்சை தேவைப்படும் ஆபத்தான இரத்த நாள பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம். முதியவரின் காலை நான் நேரடியாக தொட்டு பரிசோதித்த போது நான் உண்மையில் அதிர்ச்சி அடைந்தேன். இவர் அனுபவிப்பது எளிய தசை இறுக்கம் அல்ல. இப்படியே சில நாட்கள் புறக்கணித்திருந்தால் திரு பெரேரா அவர்கள் மலை ஏறுதல் பற்றி பேசுவதற்கு இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் காலை நொண்டி வாழ வேண்டி இருந்திருக்கும். மோசமான நிலையில் இரத்த நாளத்தில் உண்டான இரத்த கட்டி இதயம் அல்லது நுரையீரலுக்கு சென்று உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் மிக ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கலாம். எளிய பிடிப்பு என்று நினைத்த அறிகுறி உண்மையில் என் உடல் அனுப்பும் கடைசி உயிர்காக்கும் சமிக்ஞையாக இருந்தது. இப்போது உங்கள் கால்கள் நலமா இரவில் வரும் அழைப்பினால் பேஸ்ட் வாசனை வீச பலவந்தமாக தூங்க முயற்சிக்கிறீர்களா? அதனால்தான் இன்று நான் தயாரித்துள்ளேன். இன்றைய வீடியோவில் திரு பெரேரா அவர்களை தொந்தரவு செய்த இரவு முழு வலியின் உண்மையான காரணம் என்ன என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறேன். மேலும் மிக முக்கியமானது உள்ளது. எளிய கால் நொண்டுதல் மற்றும் உடனடி அவசர அறைக்கு செல்ல வேண்டிய ஆபத்தான இரத்த நாள நோயை பொதுமக்களும் பார்த்தவுடன் அறியும் வேறுபாட்டு முறையை சொல்கிறேன். இறுதியாக பிடிப்பு ஏற்பட்ட போது அலறிக்காலை பிடிப்பதற்கு பதிலாக சரியாக 3 வினாடியில் வலியை மறைய செய்யும் அதிசய அவசர சிகிச்சை முறை மற்றும் மீண்டும் பிடிப்பு வராத வாழ்க்கை முறை, தடுப்பு முறை வரை அனைத்தையும் தருகிறேன். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இரவை பயப்பட வேண்டியதில்லை. இன்று இரவு முதல் உடனடியாக 2 கால்களையும் நீட்டி இனிப்பான தூக்கம் தூங்க உதவுகிறேன். என் கதை ஆர்வமாக இருந்து இன்று இரவு சுகமான படுக்கையை விரும்பினால் இப்போதே லைக் பட்டனை ஒரு முறை அழுத்துங்கள். மேலும் கமெண்ட் பெட்டியில் எதிர்பார்ப்பு என்று 2 எழுத்துக்களை விட்டு வையுங்கள். நான் உற்சாகத்துடன் மேலும் சிறந்த தகவல்களுடன் பதிலளிக்கிறேன். சரி, திரு பெரேரா அவர்களின் காலில் என்ன நடந்தது என்பதை இப்போது இருந்து அதன் இரகசியத்தை ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடுகிறேன். உங்களுக்கு கால் பிடிப்பு ஏற்பட்ட போது ஒருபோதும் செய்யக்கூடாத செயல் ஒன்று உள்ளது. அதாவது தானாக மக்னீசியம் குறைபாடு என்று ஊட்டச்சத்து மருந்துகளை மட்டும் வாங்கி சாப்பிடுவது மற்றும் வெடிக்கும் அளவு வலிக்கும் கன்று பகுதியை வலுவாக அழுத்தி பிடிப்பது. முன்பு சொன்ன 72 வயது திரு பெரேரா அவர்கள் சரியாக இப்படித்தான் செய்து கொண்டிருந்தார். இவர் தொலைக்காட்சி சுகாதார நிகழ்ச்சியில் மக்னீசியம் நல்லது என்று கேட்டு 3 வகை மக்னீசியத்தை தினமும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இரவில் பிடிப்பு வந்தால் மிக வலிப்பதால் மனைவியை எழுப்பி முழு வலுவுடன் காலை பிடிக்க வைத்தார். ஆனால் அன்புள்ளவர்களே, ஆச்சரியப்பட வேண்டாம். நான் பரிசோதித்த போது திரு பெரேரா அவர்களின் உடலில் மக்னீசிய அளவு முற்றிலும் இயல்பாக இருந்தது. மாறாக அதிக ஊட்டச்சத்து மருந்து உட்கொண்டதால் வயிறு அசிக்கரியம் என்று புகார் செய்தார். இது என்ன அர்த்தம்? பெரும்பாலான இரவு நேர கால் பிடிப்புகள் ஊட்டச்சத்து குறைபாடு அல்ல, நரம்பு சென்சார் கோளாறு காரணமாக ஏற்படுகின்றன என்பதே உண்மை. இதை புரிந்து கொள்ள கார் ஒன்றை நினைத்து பார்த்தால் மிக எளிது. நம் கால் தசைகளில் 2 முக்கிய சென்சார்கள் உள்ளன. ஒன்று ஆக்சிலரேட்டர் போல் தசையை சுருக்கி வலு கொடுக்கும் சென்சார், மற்றொன்று பிரேக் போல் தசையை தளர்த்தி ஓய்வு கொடுக்கும் சென்சார். இளமையில் இந்த ஆக்சிலரேட்டர் மற்றும் பிரேக் மிக இணக்கமாக செயல்படும்.
ஆனால் வயது ஆகி தசை தேவைப்படும் போது இந்த பிரேக் சென்சார் கோளாறு ஏற்பட ஆரம்பிக்கும். நான் தெளிவாக தூங்கி தசையை ஓய்வு கொள்ள பிரேக்கை அழுத்தினேன், ஆனால் என் உடல் தானாக ஆக்சிலரேட்டரை அழுத்தி விடுகிறது. குறிப்பாக நாம் தூங்கும்போது கால் நிலையை நினைத்து பாருங்க. பெரும்பாலும் கால் நுனி படுக்கை விரிப்பின் எடை காரணமாக கீழ் நோக்கி தொங்குகிறது. பாலை நடன கலைஞர் கால் நுனியில் நிற்பது போன்ற இந்த நிலையை தொழில்நுட்ப சொல்லில் பாதம் கீழ் வளைவு என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் கன்று தசை மிக குறுகிய நிலையில் இருக்கும். ஏற்கனவே குறுகி இறுக்கமாக இருக்கும் தசையில் கோளாறு கொண்ட நரம்பு சென்சார் சுருக்க சமிக்ஞையை அனுப்பினால் தசை தாங்க முடியாமல் கல்லாக கடினமாகி விடுகிறது. இதுவே இரவில் தினமும் பிடிப்பு வரும் உண்மையான அறிவியல் காரணம். ஆகவே மக்னீசியம் மட்டும் சாப்பிடுவதால் தீராது. ஆனால் இங்கு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை சொல்ல வேண்டும். திரு பெரேரா அவர்கள் அதிர்ஷ்டவசமாக இந்த எளிய நரம்பு சென்சார் பிரச்சனை தான். ஆனால் உங்கள் அறிகுறிகள் பின்வரும் போல் இருந்தால் இது பிடிப்பு அல்ல, அவசர நிலை. எளிதாக குழப்பிக் கொள்ளக்கூடாத 3 உண்மையானவற்றை இப்போதே சொல்கிறேன், கண்டிப்பாக நினைவில் வைக்க வேண்டும். முதலாவது, ஆழமான சிரை இரத்த உறைவு. பெயர் சற்று கடினமாக இருந்தாலும் எளிதாக சொன்னால் கால் இரத்த நாளம் இரத்த கட்டியால் அடைபட்டது. இதை வேறுபடுத்தும் மிக உறுதியான முறை இரு கால்களையும் ஒப்பிட்டு பார்ப்பது. எளிய பிடிப்பு என்றால் இரு கால்களின் தடிமன் ஒத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு கன்று மட்டும் வீங்கி இருந்தாலோ, தோல் நிறம் சிவப்பாக மாறியிருந்தாலோ, தொட்டால் ஹார்ட்பேக் போல் வெப்பம் உணர்ந்தாலோ இது 100% இரத்த நாள பிரச்சனை. அப்போது காலை தவறாக பிடித்தால் இரத்த நாளத்தில் இருந்த இரத்த கட்டி விழுந்து இதயம் அல்லது நுரையீரலை அடைத்து விடலாம். உண்மையில் ஆபத்தான செயலாகிவிடும். இரண்டாவது முனைய நரம்பு நோய். இது எதிர்மாறாக இரத்த நாளம் சுருங்கி இரத்தம் போகாத நோய். அப்போது கால் வீங்குவதில்லை, மாறாக குளிர்ச்சியாகவும் வெளிரியும் இருக்கும். கால் மேல் பகுதியின் நடுப்பகுதியை விரலால் அழுத்தி பாருங்கள். ஆரோக்கியமானவருக்கு அங்கு துடிப்பு இருக்க வேண்டும். ஆனால் இந்த நோய் இருந்தால் துடிப்பு மிக பலவீனமாகவோ அல்லவோ பிடிபடாது. சிறிது நடந்தாலும் கன்று வெடிக்கும். அளவு வலித்து ஓய்வு எடுத்தால் சரியாகும். அறிகுறி திரும்ப திரும்ப வந்தால் உடனடியாக இரத்த நாள ஸ்கேன் எடுக்க வேண்டும். புறக்கணித்தால் கால் திசு அழுகி வெட்ட வேண்டிய நிலை வரும் பயங்கர நோய். இறுதி 3வது கால் அச்சுகரிய நோய்க்குறி. இது வலி என்று சொல்ல முடியாது, மாறாக அச்சுகரிய உணர்வு. முதியவர்கள் சொல்வது போல் காலில் பூச்சி ஊறுவது போல் அல்லது மின்சாரம் தாக்குவது போல். மேலும் அசையாமல் இருந்தால் பைத்தியம் பிடிக்கும் அளவு அசிகரியம். ஆனால் காலை அசைத்தால் பொய் போல் சுகமாகிவிடும். இது டோபமைன் என்ற மூளை நரம்பு தகவல் பொருளின் பிரச்சனை என்பதால் பிடிப்பு மருந்து அல்ல, வேறு சிகிச்சை தேவை. திரு பெரேரா அவர்கள் முதலில் என்னை வந்தபோது நான் முதலில் உறுதி செய்தது இந்த 3ஐயும் தான். அதிர்ஷ்டவசமாக திரு பெரேரா அவர்களுக்கு வீக்கமில்லை, கால் மேல் துடிப்பும் வலுவாக இருந்தது. அதன் பிறகு நான் உறுதியுடன் திரு பெரேரா அவர்களிடம் சொன்னேன், அவர்களே இது பெரிய நோய் இல்லை, ஆனால் மக்னீசியம் மட்டும் சாப்பிட்டு தீராது. நான் சொல்லும் முறைப்படி 3 வினாடி மட்டும் முதலீடு செய்யுங்கள் என்று. உங்களுக்கும் நான் சொன்ன ஆபத்து சமிக்ஞைகள் இல்லை என்றால் இனி நான் சொல்லும் 3 வினாடி தீர்வு முறை சரியாக வேலை செய்யும். தினமும் வரும் கொடூர வலி மருந்து இல்லாமல் என் கையால் உடனடியாக அகற்றும் அதிசய முறையை அடுத்த பகுதியில் உடனடியாக வெளியிடுகிறேன். இந்த வீடியோவை குடும்ப வாட்ஸ்அப் குழுவில் பகிருங்கள். பெற்றோரின் கால் ஒரு பக்கம் மட்டும் வீங்கவில்லையா என்று இன்று இரவு கண்டிப்பாக சரிபார்க்க சொல்லுங்கள். உங்கள் சிறிய அக்கறை குடும்ப உயிரை காப்பாற்றலாம். சரி, இனி நான் சொல்லும் உள்ளடக்கம் மிக முக்கியம். இன்று இரவு தூங்கும் போது திடீரென காலில் பிடிப்பு வந்தால் சரியாக 3 வினாடியில் நரக வலியில் இருந்து தப்பும் முறை. சிகிச்சை அறையில் நான் கடந்த காலத்தில் சொன்ன முறையை சொன்னபோது முதலில் டாக்டர் உண்மையில் அது வேலை செய்யுமா என்று சந்தேகத்துடன் இருந்தார்கள். ஆனால் அன்று இரவு நேரடியாக செய்து பார்த்து மறுநாள் காலை எனக்கு போன் செய்தார்கள். டாக்டர், உண்மையில் பொய் போல் சுருங்கிவிட்டது என்று. அன்புள்ளவர்களே, இப்போதே கண்களை விரித்து கவனம் செலுத்துங்கள். முதலில் நினைவில் வைக்க வேண்டியது பிடிக்காதீர்கள் என்பதுதான். பிடிப்பு வந்தபோது நாம் இயல்பாக வலி பகுதியை கையால் பற்றி பிடித்து விடுவோம். ஆனால் ஏற்கனவே கல் போல் கடினமாகிய தசையை வலுக்கட்டாயமாக அழுத்தினால் தசைநார்கள் கிளியலாம் அல்லது வலி நீண்ட நேரம் இருக்கும். அப்போது வலு அல்ல, நம் உடல் நரம்பு கொள்கையை பயன்படுத்த வேண்டும். முதல் முறை பிரஸ்பர தடுப்பு முறை. பெயர் கடினமாக இருந்தாலும் கொள்கை சீசா விளையாட்டு போன்றது. நம் கால் தசைகள் முன்கால் எலும்பு தசை மற்றும் பின்கன்று தசை ஜோடியாக உள்ளன. முன் தசையில் வலு வந்தால் பின் தசை தானாக வலு இழக்கும் வகையில் நம் மூளை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்துவது. பிடிப்பு வந்து கன்று சுருங்கி வலிக்கும் போது உட்கார்ந்து கால் விரல்களை என் மூக்கு பக்கம் வலுவாக இழுத்து பாருங்கள்.
கையால் கால் விரல்களை பிடித்து உடல் பக்கம் வளைக்க வேண்டும். இப்படி செய்தால் முன்கால் எலும்பு தசையில் வலு வரும். அப்போது நம் மூளை முன்பக்கம் வலு கொடுக்க வேண்டும். அப்போது பின்கன்று தசை வலுவை குறைக்க வேண்டும் என்று தீர்மானித்து கன்று தசை சுவிட்சை அணைத்துவிடும். இது விருப்பம் அல்லது முயற்சி பிரச்சனை அல்ல, நம் உடலியல் விதி என்பதால் அனைவருக்கும் 100% வேலை செய்யும். வயிறு பெரிதாக இருந்து கை காலை எட்டாதவர்கள் எப்படி அப்போது துண்டை கால் அடியில் போட்டு இழுக்கலாம் அல்லது சுவரில் கால் அடியை வைத்து அழுத்தலாம். முக்கியம் கால் மேல் பகுதியை உடல் பக்கம் வளைத்து எலும்பு பகுதிக்கு வலு கொடுப்பது. இந்த ஒன்றை மட்டும் நினைவில் வைத்தால் போதும். இரண்டாவது முறை நாசி உதடு இடைவெளி தூண்டல் முறை. இது மிக வலித்து அசைய முடியாது, காலை இழுக்க மனமில்லாத போது பயன்படுத்தும் அவசர பட்டன். மூக்கு மற்றும் உதடுக்கு இடையில் உள்ள பள்ளம்தான் இடம். பிடிப்பு வந்தபோது ஆள்காட்டி மற்றும் பெருவிரலால் அந்த இடத்தை மிக வலுவாக கிள்ளவும் அல்லது அழுத்தவும். இது மூட நம்பிக்கை முறையா என்று தோன்றலாம், ஆனால் இது மூளை அறிவியல் படி மிக அடிப்படை உள்ள முறை. நம் மூளை ஒரு நேரத்தில் ஒரு வலுவான உணர்வுக்கு மட்டும் கவனம் செலுத்தும் போக்கு உண்டு. இதை கண்ட்ரோல் தத்துவம் என்று சொல்கிறார்கள். இந்த இடம் நம் உடலில் நரம்பு மிக உணர்வு கொண்ட முக்கிய இடம். இங்கு வலுவாக தூண்டினால் மூளை கால் வலியை விட இந்த இடத்தின் தூண்டலை பெரிய புதிய சமிக்ஞையாக ஏற்றுக்கொள்ளும். சைரன் ஒலி மிக சத்தமாக இருக்கும்போது பெரிய ஒலிபரப்பை கேட்டு ஒலியை மறைப்பது போன்றது. உண்மையில் சித்த மருத்துவத்திலும் இந்த இடத்தை முக்கிய இரத்த நாளம் என்று அவசர நிலையில் மயக்கமானவரை எழுப்ப பயன்படுத்தும் முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது. எளிய கிள்ளுதல் மட்டுமே மூளை கால் வலி சுற்றை தற்காலிகமாக தடுத்து தசை பிடிப்பை நிறுத்தும் விளைவை தருகிறது. திரு பெரேரா அவர்கள் இந்த 2 முறைகளையும் கற்ற பிறகு இரவில் பிடிப்பு வருவது இனி பயமில்லை என்றார். முன்பு பிடிப்பு வந்தால் 10 நிமிடம் 20 நிமிடம் புரண்டு அவதிப்பட்டார். இப்போது பிடிப்பு வரும். உணர்வு வந்தால் உடனடியாக நாசியிடத்தை அழுத்தி கால் நுனியை உடல் பக்கம் இழுத்து 3 வினாடியில் நிலையை முடித்து விடுகிறார். அருகில் தூங்கும் மனைவியை எழுப்ப வேண்டியதில்லை என்று எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார் தெரியவில்லை. அன்புள்ளவர்களே, இன்று இரவு படுக்கை அருகில் தூண்டு ஒன்றை தயாராக வைத்து தூங்குங்கள். பிடிப்பு வந்தால் குழப்பமடையாமல் நான் சொன்னது போல் கால் நுனியை இழுத்து நாசி இடத்தை அழுத்தி பாருங்கள். என் உடலை நானே கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை வந்தால் வலி இனி பயத்தின் பொருள் அல்ல. ஆனால் அன்புள்ளவர்களே, இது எங்கு வரை தீ பிடித்த போது அணைக்கும் தீ அணைப்பு போன்ற முறைதான். முதலில் தீ பிடிக்காமல் இருப்பதே முக்கியம். பிடிப்பு வராமல் தடுக்கும் தடுப்பு வழக்கத்தை அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இது திரு பெரேரா அவர்கள் சாப்பிட்ட 3 மக்னீசியம் மருந்துகளை நிறுத்தியும் கால்களை வலுப்படுத்திய ரகசியமும் கூட. இப்போதே அருகில் உள்ள நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். பிடிப்பு வந்தபோது பிடிக்காமல் கால் நுனியை இழுக்க சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாலும் அந்த நண்பர் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி சொல்வார். அவசர தீயை அணைக்கும் முறை தெரிந்துவிட்டது. இனி தீ பிடிக்காமல் தடுக்கும் முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். திரு பெரேரா அவர்கள் என்னை சந்தித்த பிறகு சாப்பிட்ட மக்னீசிய ஊட்டச்சத்து 3 பாட்டில்களையும் நிறுத்தினார். அதற்கு பதிலாக நான் பரிந்துரைத்த வாழ்க்கை பழக்கத்தை மாற்றிய பிறகு காலில் பிடிப்பு வரும் முறை 1 மாதத்திற்கு 1 முறை இருக்குமா இல்லையா என்ற அளவுக்கு குறைந்து விட்டது. திரு பெரேரா அவர்கள் செயல்படுத்திய முறை பணம் செலவாகாதது, யாரும் வீட்டில் செய்யக்கூடிய மிக எளிய வழக்கம். முதல் ரகசியம் சாப்பாட்டு மேசையில் உள்ளது. பலர் பிடிப்பு வந்தால் மக்னீசியத்தை தேடுகிறார்கள், ஆனால் உண்மையில் நம் நரம்புகளை வலுப்படுத்தும் உண்மையான கதாநாயகன் வேறு, அதாவது வைட்டமின் பி குழு. குறிப்பாக வைட்டமின் P1 மற்றும் P1 நரம்பு செல் சவ்வை பாதுகாக்கவும் நரம்பு சமிக்ஞை சரியாக செல்ல உதவும் முக்கிய எரிபொருள். இது குறைந்தால் மின்கம்பி உரை உரிந்தது போல் நரம்பு உணர்வு கொண்டு தானாக சமிக்ஞை அனுப்பும். ஆகவே நான் திரு பெரேரா அவர்களுக்கு வைட்டமின் பி சிக்கலான ஊட்டச்சத்து ஒன்றை மட்டும் சாப்பிட சொன்னேன். மேலும் உணவில் டாரின் சேர்த்து சாப்பிட சொன்னேன். டாரின் நம் தசைகள் சோர்வடையாமல் உதவும் சோர்வு நீக்கி முக்கியமாக கல்லீரலில் உற்பத்தி ஆகும். ஆனால் வயது ஆக கல்லீரல் செயல்பாடு குறைந்து டாரின் உற்பத்தி குறைந்து அதனால் தசை விரைவில் சோர்வடைந்து பிடிப்பு வரும். டாரின் நத்தை மீன் சிப்பி போன்ற கடல் உணவுகளில் அதிகம் உள்ளது. விலை உயர்ந்த மருந்து தேவையில்லாமல் வாரத்திற்கு 2-3 முறை நத்தை குழம்பு அல்லது சிப்பி சூப் சூடாக சாப்பிடுவது கால் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. இரண்டாவது ரகசியம் படுக்கை அறை சூழலை மாற்றுவது. திரு பெரேரா அவர்களிடம் பார்த்தபோது குளிர்காலம் என்று மிக கனமான பஞ்சு படுக்கையை போர்த்தி தூங்கினார். இதுவே பிடிப்பை அழைக்கும் முக்கிய காரணம். கனமான படுக்கை இரவு முழுவதும், காலை அழுத்தினால் மணிக்கால் கீழ் நோக்கி வளைந்து கன்று தசை இரவு முழுவதும் இருக்க நிலையில் இருக்கும். ஆகவே நான் உடனடியாக இலேசான படுக்கைக்கு மாற்ற சொன்னேன். மேலும் மிக முக்கியமான டிப் ஒன்று சொல்லுறேன்.
தூங்கும் போது மணிக்கால் கீழ் தலையணை அல்லது குஷன் ஒன்றை வைத்து தூங்குங்கள். கால் இதயத்தை விட சற்று உயரத்தில் இருந்தால் முழு நாளும் காலில் தேங்கிய இரத்தம் இதயத்திற்கு சரியாக திரும்பி இரத்த ஓட்டம் மேம்படும். அதே நேரத்தில் மணிக்கால் இயல்பாக வளையும் நிலையை தடுத்து தசை சுகமாக தளர்ந்த நிலையில் ஓய்வெடுக்க உதவும். சரி, இதை ஒரு நாள் வழக்கமாக சுருக்கி சொல்கிறேன். திரு பெரேரா அவர்களின் பிடிப்பு தடுக்கும் ஒரு நாள் வழக்கம்: காலையில் எழுந்தவுடன் படுக்கையில் இருந்து இறங்கும் முன் நீட்டி முனைத்து கால் நுனியை உடல் பக்கம் இழுக்கும் ஸ்ட்ரெச்சிங்கை 10 முறை செய்யுங்கள். இரவு முழுவதும் இறுகிய தசைகளை எழுப்புவது. மதியம் நத்தை அல்லது சிப்பி உள்ள உணவை சுவையாக சாப்பிட்டு உணவுக்கு பின் இலேசான நடைப்பயிற்சியுடன் சூரிய ஒளியில் வைட்டமின் டி உற்பத்தி செய்யுங்கள். மாலையில் தூங்கும் 1 மணி நேரத்துக்கு முன் வெதுவெதுப்பான நீரில் 15 நிமிடம் கால் முக்குங்கள். அப்போது நீர் வெப்பம் 40 டிகிரி அளவு சரியாக இருக்கும். மிக சூடாக இருந்தால் தசை அதிர்ச்சி அடையலாம். படுக்கைக்கு செல்லும் போது இலேசான படுக்கை மற்றும் மணிக்கால் குஷன் மறக்காதீங்கள். இப்படி சரியாக 2 வாரங்கள் செய்து பார்த்தால் உங்கள் கால்கள் மாறுவதை உணர்வீர்கள். இப்போது உங்களுக்கு சிகிச்சை அறையில் அடிக்கடி கேட்கும் சந்தேகங்கள் சிலவற்றை தீர்த்து வைக்கிறேன். கேள்வி 1: டாக்டர், நான் கொழுப்பு குறைக்கும் மருந்து சாப்பிடுகிறேன், இதனால் பிடிப்பு வரலாமா? ஆம், சரி. மிக கூர்மையான கேள்வி. கொழுப்பு குறைக்கும் மருந்தான ஸ்டாடின் வகை அல்லது இரத்த அழுத்த மருந்து டயூரெடிக் பொருள் தசையை பாதிக்கலாம். ஸ்டாடின் தசை செல் சவ்வை நிலையற்றதாக்கலாம். டயூரெடி உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்டை சிறுநீரில் வெளியேற்றி பிடிப்பை ஏற்படுத்தலாம். மருந்து சாப்பிட ஆரம்பித்த காலத்திலிருந்து பிடிப்பு அடிக்கடி வந்தால்தான் ஆக மருந்தை நிறுத்தாதீர்கள். உங்கள் மருத்துவருடன் கலந்தாலோசித்து மருந்து வகையை மாற்றி பார்ப்பது நல்லது. கேள்வி 2: மக்னீசியம் சாப்பிட்டும் ஏன் விளைவு இல்லை? மக்னீசியம் விளைவு இல்லாதது அல்ல, இடம் தவறாக இருக்கலாம். முன்பு சொன்னது போல் ஊட்டச்சத்து குறைபாட்டை விட நரம்பு கோளாறு காரணமாக இருப்பது மிக அதிகம். மேலும் மக்னீசியம் உட்கொள்ளும் விகிதம் குறைவு என்பதால் அதிகம் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு மட்டும் ஏற்பட்டு வெளியேறிவிடும். ஆகவே தானாக அளவை அதிகரிப்பதை விட நரம்பு வைட்டமின் பியை சேர்த்து சாப்பிடுவது மிகவும் பயனுள்ளது. இந்த சந்தேகம் கொஞ்சம் தீர்ந்ததா? ஆரோக்கியம் பெரிய விஷயம் இல்லை. இன்று நான் சொன்ன சிறிய பழக்கங்கள் சேர்ந்து என் உடலை பாதுகாக்கும் வலுவான கவசமாக மாறும். திரு பெரேரா அவர்களும் முதலில் சந்தேகப்பட்டாலும் இப்போது என்னிடம் சொல்கிறார், டாக்டர், சீக்கிரம் பழக்கத்தை மாற்றி நத்தை குழம்பு சாப்பிட்டிருக்கலாம் என்று. இப்போதே செயல்படுத்த தயாராக இருந்தால் கமெண்டில் எண் 1 என்று வையுங்கள். நானும் இனி பிடிப்பு இல்லாமல் இனிப்பான தூக்கம் தூங்குவேன் என்ற உங்கள் உறுதியை காட்டுங்கள். மற்றவர்கள் வைத்த எண்களை பார்த்து நான் மட்டும் முயற்சி செய்யவில்லை என்று ஒருவருக்கொருவர் வலு பெறலாம். சரி, இன்று உண்மையில் பல கதைகளை பகிர்ந்தோம். உள்ளடக்கம் நீளமாக இருந்து மறந்தவர்களுக்கு இன்று கண்டிப்பாக நினைவில் வைக்க வேண்டிய முக்கிய 3 விஷயங்களை சுருக்கமாக சொல்கிறேன். இந்த 3ஐ மட்டும் நினைவில் வைத்தாலும் உங்கள் கால் ஆரோக்கியம் நிச்சயம் மாறும். முதலில், என் காலின் பிடிப்பு எளிய தசை பிடிப்பா அல்லது இரத்த நாளம் அனுப்பும் ஆபத்து சமிக்ஷையா என்பதை கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும். கால் ஒரு பக்கம் மட்டும் வீங்கி வெப்பமாக அல்லது எதிராக குளிர்ச்சியாக துடிப்பு பிடிபடாது என்றால் அது பிடிப்பு அல்ல. அப்போது தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவமனை சென்று இரத்த நாள பரிசோதனை செய்யுங்கள். 2வது, இரவில் பிடிப்பு வந்தபோது அலறி பிடிக்காதீர்கள். கால் விரல்களை மூக்கு பக்கம் இழுத்து எலும்பு பகுதிக்கு வலு கொடுக்கும் பரஸ்பர தடுப்பு முறை மற்றும் நாசி இடத்தை வலுவாக அழுத்தி மூளையை ஏமாற்றும் நாசி தூண்டல் முறை, இந்த 2 மூலம் 3 வினாடியில் நரக வலியிலிருந்து தப்பலாம். 3வது, விலையுயர்ந்த மக்னீசியத்தை விட நரம்புகளை பாதுகாக்கும் வைட்டமின் பி மற்றும் டாரைன் சேர்த்துக் கொள்ளுங்கள். மேலும் இன்று இரவு முதல் கனமான படுக்கையை எடுத்து வைத்து மணிக்கால் கீழ் குஷன் ஒன்றை வையுங்கள். இந்த சிறிய பழக்கங்கள் உங்கள் இரவை பாதுகாக்கும். சில நாட்களுக்கு முன் சிகிச்சை அறையில் திரு பெரேரா அவர்களை மீண்டும் சந்தித்தேன். கதவை திறந்து உள்ளே வரும்போது முதலில் பார்த்த அந்த சோர்வான இருண்ட முகம் மறைந்து முகத்தில் ஒளி பளபளத்தது. என்னிடம் பெருமையுடன் ஸ்மார்ட் போன் புகைப்படத்தை காட்டினார். மீண்டும் உள்ளூர் மலை உச்சியில் ஏறி எடுத்த புகைப்படம். அவர் புன்னகையுடன் இப்படி சொன்னார்: டாக்டர் இந்திகா பெர்னாண்டோ உதவியால் இப்போது இரவில் காலை நீட்டி தூங்குகிறேன். எங்கள் வீட்டு மனைவியும் இப்போதுதான் சுகமாக இருப்பது போல் தெரிகிறது என்றார். அந்த வார்த்தையை கேட்டபோது மருத்துவராக இதைவிட பெரிய திருப்தி இல்லை என்று தோன்றியது. இரவு முழுவதும் சுகமாக தூங்குவது, காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுவது, அந்த சாதாரண நாள் வாழ்க்கை தான் உண்மையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அன்புள்ளவர்களே, ஆரோக்கியம் பெரிய உறுதியில் வருவதில்லை,
இன்று நான் சொன்னது போல நத்தை குழம்பு, ஒரு கிண்ணம் சாப்பிடுவது, தூங்கும் முன் 15 நிமிடம் கால் முக்குவது, இந்த சிறிய செயல்கள் சேர்ந்து அதிசயத்தை உருவாக்கும். இப்போதும் கால் காரணமாக மறைமுகமாக வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நபர் இருந்தால் விட்டு விடாதீர்கள். திரு பெரேரா அவர்கள் செய்தது போல் உங்களாலும் நிச்சயம் செய்ய முடியும். இன்று இரவு பிடிப்பு கவலை இல்லாமல் அமைதியான கனவு காண வாழ்த்துகிறேன். இன்றைய வீடியோ உங்கள் ஆரோக்கியமான தூக்கத்திற்கு கொஞ்சம் உதவியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் அறிவிப்பு அமைப்பு பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்கள். உங்கள் ஒரு கிளிக் எனக்கு சிறந்த வீடியோ உருவாக்க பெரும் உதவியாக இருக்கும். நான் அடுத்த முறையும் உங்கள் உடல் மற்றும் மனதை குணப்படுத்தும் அன்பான பயனுள்ள கதையுடன் வருகிறேன். இதுவரை உங்கள் ஆரோக்கிய மருத்துவராக இருந்தேன்.